கர்ப்பப்பையில இருக்கிற ப்ராப்ளம்ஸ் எல்லாத்தையும் கண்டறியக்கூடிய ஒரு சிம்பிளான இன்ஸ்ட்ருமெண்ட் தான் இந்த ஹிஸ்டோஸ்கோபி அப்படின்றதுங்க. இந்த ஹிஸ்டோஸ்கோபி வந்துட்டு நம்ம கர்ப்பப்பைக்குள்ள என்னென்ன ப்ராப்ளம் இருக்கு அப்படின்றத கண்டறியக்கூடிய ஒரு சிம்பிளான இன்ஸ்ட்ருமெண்ட் தான் வந்து இந்த ஹிஸ்டோஸ்கோபி அப்படின்றது. ஹிஸ்டோ அப்படின்னா யூட்ரஸ் அப்படின்னு அர்த்தம். ஸ்கோபி அப்படின்றது ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டுங்க. ஸோ ஹிஸ்டோஸ்கோபி மூலமா நம்ம கர்ப்பப்பைக்குள்ள இருக்கிற ப்ராப்ளம் எல்லாத்தையுமே வந்துட்டு கிளியர் பண்ண முடியும். அண்ட் நம்மளால பார்க்கவும் முடியுங்க. நார்மலா வந்து பார்த்தீங்கன்னா, ஹிஸ்டோஸ்கோபி அப்படின்றது நம்மளுக்கு ஒரு சில காரணங்கள்னால தனியா பண்ணலாம். பட் மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா, குழந்தை இல்லாத தம்பதியருக்கு லேப்ரோஸ்கோப்பியோட பண்ணும்போதே சேர்த்து ஹிஸ்டோஸ்கோப்பியும் பார்த்துருவோம். ஏன்னா, கர்ப்பப்பையோட உள் சுவர் எல்லாமே நல்லா இருந்தா தான் நம்ம வந்துட்டு கருவ ட்ரான்ஸ்ஃபர் பண்றதுக்கு முன்னாடியோ, இல்ல ஐயுஐ பிளான் பண்ணாலோ, கர்ப்பப்பை நல்லா இருந்தா தான் அது வந்து நல்ல சக்சஸ் ரேட்ட வந்து நம்மளுக்கு குடுக்குங்க. அந்த ஹிஸ்டோஸ்கோப்பி வந்து உண்மையிலேயே பெயின்ஃபுல்லா? ஏன்னா நெறைய பேர் கேட்குறாங்க, "அதுக்கு ஏதாவது காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்கா டாக்டர்? இது பெயின்ஃபுல்லா?" அப்படின்னு கேட்குறாங்க. அத பத்தி தான் நம்ம இந்த வீடியோல நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். நான் டாக்டர் சவிதா அசோக், சக்தி கருத்தரிப்பு மற்றும் டெஸ்ட் டியூப் பேபி சென்டர். எங்களோட மத்த வீடியோக்கு சக்தி ஃபெர்டிலிட்டி அப்படின்ற யூடியூப் சேனல்ல இருக்க பிளேலிஸ்ட்ட பாருங்க. நம்ம கர்ப்பப்பை வாய் வழியா உள்ள வந்துட்டு ஒரு சின்ன கேமரா மாரி இன்சர்ட் பண்ணி, அதன் மூலமா கர்ப்பப்பைக்குள்ள இருக்க பிரச்சனை எல்லாம் கரெக்ட் பண்றதுக்கு ஹெல்ப் பண்றது தான் இந்த ஹிஸ்டோஸ்கோபி அப்படின்ற ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டுங்க. இது வந்து ரொம்ப சின்னது தான். இதுல வந்து பார்த்தீங்கன்னா, டே கேர் ப்ரொசீஜர் அப்படின்னே சொல்லலாங்க. ஏன்னா காலையில நீங்க அட்மிஷனுக்கு வந்தீங்கன்னா, ஒரு 10 மினிட்ஸ் அந்த ப்ரொசீஜர முடிச்சுட்டு, நீங்க வந்துட்டு ஈவினிங்கே வீட்டுக்கு போய்க்கலாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா 2 பர்ப்பஸ்க்காக பண்றோம். ஒண்ணு டயக்னோஸ்டிக் பர்ப்பஸ், இன்னொன்னு வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம தெரபியூட்டிக் பர்ப்பஸ். டயக்னோசிஸ் அப்டின்னா என்ன அப்டின்னு கேட்டீங்கன்னா, மெயினா ஒரு சிலருக்கு வந்து ட்ரீட்மெண்ட் போயிட்டுருக்காங்க. லைக் ஐவிஎஃப் ட்ரீட்மெண்ட் அந்த மாரி ஏதாவது ஒண்ணு போறாங்க அப்டின்னா, அதுக்கு முன்னாடி நம்ம வந்து கர்ப்பப்பை எப்டி இருக்கு? அந்த கருவ ட்ரான்ஸ்ஃபர் பண்றதுக்கு முன்னாடி அப்டின்னு கர்ப்பப்பைய செக் பண்ணுவோம். அதற்கானது தான் வந்து டயக்னோஸ்டிக் அப்டின்னு சொல்லுவோம். இது உள்ள போட்டு கர்ப்பப்பை உள்ள லேயர் எப்டி இருக்கு? பிளட் ஃப்ளோ எப்டி இருக்கு? அதோட லைனிங் எப்டி இருக்கு? டியூப்ஸ் எப்டி இருக்கு? அதாவது டியூபோட ஆரம்ப எண்ட் வந்து எப்டி இருக்கு? அப்டிலாம் வந்துட்டு நம்ம செக் பண்ணலாங்க. ஜஸ்ட் உள்ள போய் பார்த்துட்டு, செக் பண்ணிட்டு வர்றது தான் வந்துட்டு நம்ம டயக்னோஸ்டிக் ப்ரொசீஜர் அப்படின்னு சொல்லுவோங்க. அதே இது தெரப்யூட்டிக் அப்படின்னு சொல்லி ஒண்ணு இருக்கு. ஏதாவது உள்ள ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா, அது வந்து நம்ம சர்ஜரி பண்ணி அத வந்து கரெக்ட் பண்றது தான் தெரப்யூட்டிக் அப்படின்னு சொல்லுவோம். அதற்கான இண்டிகேஷன் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, மெயினா வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சிலருக்கு யுட்ரைன் பாலிப்ஸ் இருக்கும். ஏன்னா யுட்ரஸ்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா, சதவளர்ச்சி இருக்கும். சப்மியூக்கஸ் பாலிப் அப்படின்னு சொல்லி ஒண்ணு சொல்லுவோம். கர்ப்பப்பைக்குள்ள இருக்க அந்த பாலிப்ப ரிமூவ் பண்றதுனா, அதுக்கு ஹெல்ப் பண்ற ஒரே ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் வந்து இந்த ஹிஸ்டோஸ்கோபி தான். ஸோ யுட்ரைன் பாலிப்ஸ்க்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். அடுத்து யுட்ரஸ்குள்ள ஒரு சதவளர்ச்சி மாரி இருக்கும். செப்டம்னு சொல்லுவாங்க. அந்த செப்டத்த வந்து கட் பண்ணி விடுவோம். அப்படி கட் பண்றது வந்து இந்த ஹிஸ்டோஸ்கோபி மூலமா, கேமரா மூலமா உள்ள போய் தான் அந்த சதவளர்ச்சிய வந்து நம்ம கட் பண்ணுவோங்க. ஸோ அதுதான் வந்துட்டு செப்டம் ரிமூவல் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து 3வது இண்டிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா, ஆஷர்மன்ஸ் அப்படின்னு சொல்லுவோங்க. நம்ம வந்து ரிப்பீட்டடா அபார்ஷன் பண்ணாலோ, இல்லாட்டி ஒரு சில இன்ஃபெக்ஷன்னாலயோ பார்த்தீங்கன்னா, கர்ப்பப்பை வந்து உள்ள இருக்கிற அந்த சதவளர்ச்சி வந்து ஒண்ணோட ஒண்ணு ஒட்டிட்டு இருக்குங்க. ஸோ அந்த ஆஷர்மன்ஸுக்கு வந்துட்டு மெட்ரோபிளாஸ்டி அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒட்டிட்டு இருக்க எல்லாத்தையும் வந்துட்டு கட் பண்ணி விடுவோம். ஸோ தட் கர்ப்பப்பையோட அந்த கேவிட்டி வந்து நல்லா பெருசா இருக்கும். அண்ட் இவங்களுக்கு வந்து பீரியட்ஸ் வந்து அடுத்து கரெக்ட்டா ஆகுங்க. ஸோ அந்த ப்ரொசீஜரும் இந்த ஹிஸ்டோஸ்கோபி மூலமா தான் பண்ண முடியும். அடுத்து 4வது இண்டிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா, ஏதாவது யுட்ரைன் அனாமலிஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா, நான் சொன்ன மாரி இந்த செப்டமோ, ஆர்க்வேட் யூட்ரஸோ இல்லாட்டி வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சிலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா, செப்டம் வந்து ரொம்ப தின்னா இல்லாம கீழ வரைக்கும் வந்திருக்குங்க. சர்விக்ஸ் வரைக்குமே 2ஆ பிளவுபட்டிருக்கும். அப்படி இருக்கிறதெல்லாம் நம்ம கரெக்ட் பண்ண முடியும் அப்படின்னா, இந்த ஹிஸ்டோஸ்கோபி மூலமா தான் பண்ண முடியும். அடுத்தது 5வது வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு வந்துட்டு ரிட்டைன் ப்ராடக்ட்ஸ் ஆஃப் கன்செப்ஷன். ஒரு சிலருக்கு வந்துட்டு அபார்ஷன் பண்ணியிருப்பாங்க. உள்ள வந்து பார்த்தா ப்ராடக்ட்ஸ் வந்து கொஞ்சம் இருக்கும். அது வந்து டிஎன்சி பண்ண முடியல அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி இருக்கவங்களுக்கு வந்து இந்த ஹிஸ்டோஸ்கோபி மூலமா கேமரா போட்டு எந்த இடத்துல ப்ராடக்ட் இருக்கோ, அத மட்டும் நம்ம ரிமூவ் பண்ணிரலாம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, 6வது இண்டிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா, உள்ள ஏதாவது ஒரு ஃபாரின் பாடி இருக்கும். சப்போஸ் காப்பர்ட்டியே இருக்குன்னு வச்சுக்கோங்க. த்ரெட் வந்து கீழ விழுந்துருச்சு. எங்க இருக்குன்னே தெரியலைங்க. அப்படின்னு இருக்கவங்களுக்கு இந்த ஹிஸ்டோஸ்கோபி போட்டு எந்த இடத்துல குத்திட்டு இருக்கோ காப்பர்ட்டி, அத வந்து அழகா வெளியில எடுத்துரலாம். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, 7த் இண்டிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சிலருக்கு கர்ப்பப்பை வாய் வந்து ரொம்ப வந்து டைட்டா இருக்கும். செர்விக்கல் ஸ்டீனோசிஸ்ன்னு சொல்லுவோம். அப்படி இருக்கவங்களுக்கு எங்களால உள்ள போய் ஐயுஐயோ இல்ல ஐவிஎஃப்போ பண்ண முடியாது. ஸோ அப்படி இருக்கிற டைம்ல வந்துட்டு அந்த செர்விக்ஸ் அப்படின்ற கர்ப்பப்பை வாய வந்து விரிவுபடுத்துறதுக்கு ஹெல்ப் பண்றது வந்துட்டு இந்த ஹிஸ்டோஸ்கோபி தான். ஸோ இதன் மூலமா நம்ம வந்துட்டு கர்ப்பப்பை வாய நல்லா விரிவுபடுத்திட்டு, டயலட்டேஷன் படுத்திட்டு நம்ம உள்ள போய் கேமரா போட்டு கர்ப்பப்பை எப்படி இருக்கு அப்படின்றத பார்க்க முடியும். அடுத்து 8த் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு சிலருக்கு வந்து பயாப்சி எடுக்க வேண்டியது இருக்குன்னு வச்சுக்கோங்க. அதாவது அப்நார்மல் யூட்ரைன் ப்ளீடிங்கா இருக்கலாம். இல்லாட்டி எண்டோமெட்ரியம் வந்து ரொம்ப திக்கா இருக்கலாம். அவங்களுக்குலாம் வந்துட்டு சாம்பிள் எடுக்கணும். டைரக்ட்டா சாம்பிள் எடுக்க முடியல. ரொம்ப டிஃபிகல்ட்டா இருக்கு அப்படின்றவங்களுக்கு வந்து இந்த ஹிஸ்டோஸ்கோபி போட்டு உள்ள பயாப்சி வந்து எடுத்துடலாம். ஸோ இதெல்லாம் தான் நம்மளுக்கு வந்து ஹிஸ்டோஸ்கோபிக்கான இண்டிகேஷன். இந்த ஹிஸ்டோஸ்கோபி அப்படின்றது ரொம்ப மைனர் ப்ரொசீஜர் தாங்க.
நீங்க வந்துட்டு அண்டர் ஷார்ட் அனஸ்தீசியாலயும் பண்ணலாம். அதாவது ஒரு சிலர் வந்துட்டு ஆஃபீஸ் ஹிஸ்ட்ரோஸ்கோப்பின்னு சொல்லிட்டு டே கேர் ப்ரொசீஜரா வந்துட்டு பண்ணிருவாங்க. அவங்களுக்கு வந்துட்டு லோக்கலா மட்டும் அனஸ்தீசியா குடுத்தா போதும். பட் ஒரு சிலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நான் சொன்ன இண்டிகேஷன் லைக் தெரப்யூட்டிக் யூஸ் வந்து தேவைப்படுது. உள்ள போய் ஏதாவது ஒரு ஆப்பரேஷன் சர்ஜரி மாரி தேவைப்படுது அப்படின்றவங்களுக்கு மட்டும் ஸ்பைனல் அனஸ்தீசியாவோ இல்லாட்டி ஷார்ட் ஜியோவோ குடுத்து பண்ற மாரி இருக்கும். அப்படி இருக்கவங்க மட்டும் ஒன் டே வந்து ஹாஸ்பிட்டல்ல வந்து ஸ்டே பண்ண வேண்டியது இருக்கும். இதுக்கு காம்ப்ளிகேஷன் எதுவுமே இல்லைங்க. ஏன்னா நம்ம ஜஸ்ட் வந்துட்டு ஒரு சின்ன கேமரா மூலமா அதிலேயே லைட்ட வந்து ஃபிக்ஸ் பண்ணி உள்ள போய் எப்படி இருக்கு யுட்ரஸ் அப்படின்றத பார்க்க போறோம். அதிலேயே வந்து பார்த்தீங்கன்னா, வாட்டர் ஃப்ளோவும் உள்ள போயிடும். ஏன்னா கர்ப்பப்பை நல்லா விரிவடைஞ்சு கொஞ்சம் விரிஞ்சு தெரிஞ்சா தானே நம்மளுக்கு உள்ள பார்க்க முடியும். ஸோ இன்ஃப்ளோ, அவுட் ஃப்ளோக்கான அந்த ஃபெசிலிட்டீஸ் எல்லாமே அதுக்குள்ள இருக்குங்க. அண்ட் இது வந்து ரொம்ப சின்ன ஒரு 5 டூ 7 வரைக்கும் இருக்கிற ஒரு ஸ்கோப் தான். ஸோ ஈஸியா வந்துட்டு அதன் மூலமா நம்ம என்ன ப்ராப்ளம் இருக்கு அப்படின்றத கண்டறிய முடியும்.